எதிர் வீட்டு அக்கா. பள்ளியிலிருந்து வந்த ஆயிஷா புத்தகப்பையை மேசை மீது வைத்தாள். சோர்வாக இருந்த அவளைக் கண்ட அம்மா ஏதோ நடந்திருப்பதை புரிந்து கொண்டார். பெற்றவளாயிற்றே, குழந்தைகளை பற்றி அவளுக்கா தெரியாது? சிறிது நேரம் கழித்து விசாரித்து கொள்ளலாம் என்று நினைத்தார். முகம் கை கால் கழுவி வந்த ஆயிஷா இன்னும் உற்சாகம் இழந்தே காணப்பட்டாள். ஆயிஷா, இந்தா பால் நீட்டிய அம்மா சோபாவில் அமர்ந்தார். மகள் பாலை அறிந்து முடிக்கும் வரையில் அமைதியாக இருந்தார். அதன் பிறகு மென்மையான குரலில் கேட்டார், ஆயிஷா கண்ணு, பள்ளியில் என்ன நடந்தது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கேட்டதுதான் தாமதம். ஆயிஷா அம்மாவை கட்டிப்பிடித்து அழலானாள். அவள் அழுது முடிக்கும் வரை மௌனமாக இருந்தார் அம்மா. பிறகு, என்னடா நடந்தது என்று தலையை வருடியவாறு விசாரித்தார். அம்மா, பிரதீப் எனக்கு என்ன வேணும்? உனக்கு அவன் தம்பி முறை. நான் அவனுக்கு அக்கா தானே? ஆமா. ஆனா எங்க கிளாஸ் டீச்சர் ஆயிஷா உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ பிரதீப் எதிர் வீட்டு அக்கான்னு சொன்னாமா என்று கூறிவிட்டு மீண்டும் ஓவென அழுதாள். ஓஹோ, இதுதான் விஷயமா? அம்மா மகளை மடியில் கிடத்தி கொண்டார். ஆறுதலாய் முதுகில் தட்டிவிட்டார். அழுது கொண்டிருந்த ஆயிஷாவுக்கு கோகிலா மாமி நினைவுக்கு வந்தார். கோகிலா எதிர் வீட்டில் வாடகைக்கு வந்தபோது பிரதீப் கை குழந்தை. அம்மா கோகிலா மாமிக்கு உதவியாக குழந்தையை பார்த்து கொள்வார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இருவரையும் சொந்தக்காரர்கள் என்றே நினைத்தார்கள். அம்மாவும் கேட்பவர்களுக்கு என் தங்கச்சி என்று வாய் நிறைய சொல்லுவார். ஒரு முறை கோகிலா மாமிக்கு மஞ்சள் காமாலை வந்து படுத்த படுக்கையாக இருந்தபோது பிரதீப் முழுக்க முழுக்க இவர்கள் வீட்டிலேயே தான் இருந்தான். அம்மாதான் குளிப்பாட்டி பாலூட்டி சோறூட்டி தூங்க வைத்து எல்லாம் செய்தார். ஆயிஷாவும் குழந்தை கூடவே இருந்தாள். வீட்டுக்கு யாராவது வரும்போது, யார் இந்த பையன் என்று ஆயிஷாவை கேட்டால், எதிர் வீட்டு பையன் என்று சொன்னால் அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் வரும். என்ன சொன்ன? எதிர் வீட்டு பையனா? அவன் உன் தம்பி என்பார். அப்புறம் ஆயிஷா அம்மாவிடம் மன்னிப்பு கேட்பாள். இப்படியே சொல்லி சொல்லி பிரதீப் தன் தம்பி என்னும் உணர்வு ஆழமாக பதிந்துவிட்டது அவளுக்குள். அதனால்தான் இன்று அவன் தன்னை எதிர் வீட்டு அக்கா என்றபோது தாங்க முடியவில்லை. இப்போது அம்மாவின் மடியில் அவரது அணைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டாள். யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அம்மா எழுந்தார். ஆயிஷாவின் முகத்தை நிமிர்த்தி, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. அவன் சின்ன பையன், தெரியாமல் சொல்லியிருப்பான். எழுந்திரு, முகம் கழுவிட்டு ஹோம்ஒர்க் செய் என்று கூறிவிட்டு கதவை திறக்க போனார். பிரதீப் தான் வாசலில் நின்றான். என்னடா பிரதீப் குட்டி என்ற அம்மாவின் குரலை சட்டை செய்யாமல் ஆயிஷாவை நோக்கி ஓடி வந்தான். ஆயிஷாக்கா, இந்த கணக்கு புரியவே மாட்டேங்குது, சொல்லிக் கொடுக்கா ப்ளீஸ் என்று கொஞ்சம் தன் மழலை குரலில் கேட்டபோது ஆயிஷா அவனை வேகமாய் வாரி அணைத்து கொண்டாள். வாடா குட்டி, அக்கா சொல்லித்தரேன் என்று அழைத்துச் சென்றாள். பார்த்து கொண்டிருந்த அம்மா முகத்தில் புன்னகை. நன்றி.